இப்போ நீங்கள் வீடில் ஒரு எலி கொண்டு வச்சிங்கன்னா எலி பிடிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு இறை வைப்பீங்களா? அந்த இறை வைக்கும்போது அந்த எலி அந்த இறைக்கு ஆசைப்பட்டு வரும் வந்துட்டு அந்த கூண்டு ஒரு மாதிரியாக இருக்கிறதுனால, இது ஒரு மாதிரியாக இருக்குதே, போனால் மாட்டிக்கிறோமோ அப்படின்னு பின்னால் வந்துடும். அப்புறம் அங்கிட்டு போய் பார்க்கும், அப்புறம் இங்கிட்டு வந்து பார்க்கும், அப்புறம் அந்த இறையை பார்க்கும். இப்படி பார்த்துட்டு அப்புறம் இறை மேலே ஆசைப்பட்டு அது உள்ளே ஏந்தி போய் உள்ளே போய் அந்த இறையை இழுக்கும், மாட்டிக்கிறோம் இல்லையா? அப்போ அந்த ஆசையை காட்டி அந்த எலியை பிடிக்கிறான் மனுஷன். அதுபோல் பிசாசு என்ன செய்யுது, நம்மளுடைய ஆசையை காட்டி ஒரு தப்பான வழியில் வீழ்த்தாட்டுது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுபோலதான் அந்த ஆதாமை அந்த ஆசையை காட்டி அந்த பழத்தை சாப்பிடும்படியாக செய்து அந்த தோட்டத்தை விட்டு விரட்டி விட்டாங்கன்னு பார்க்குறோம். அல்லேலூயா. பாவம் அவங்களே ஆள்கொண்டு அந்த பழத்தை தின்றதுனால அந்த பாவம் அவங்களுக்கு ஆள்கொண்டு தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனாலேயே ஒரு பாவம் அவங்களை பற்றி கொண்டது. அதனால தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டாள்னு பார்க்குறோம். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த பாவம்னு என்ன நினைக்கிறீங்க? ஒருத்தன் கொலை பண்ணுறது, ஒருத்தன் கொள்ளையடிக்கிறது, ஒருத்தன் திருடுறது, ஒரு லஞ்சம் வாங்குறது, இதெல்லாம் பாவம்ன்றீங்க. அதெல்லாம் பெரிய பாவம். ஆனால் உண்மையான பாவத்திலேயே பெரிய பாவம் என்னன்னா, கீழ்ப்படியாமல் இருக்கிறதா. தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல் பாருங்களா, அதுவே பெரிய பாவம். அந்த பாவம் தான் ஆதாம் ஏவாளை செஞ்சு அங்கே தோட்டத்தில் விரட்டப்பட்டு அதன் மூலியமாக அவங்க வறுமையில் கஷ்டப்பட்டு அப்புறம் அண்ணன் தம்பி 2 பிள்ளைங்க பிறந்து அது ஒருத்தனை கொலை பண்ணி இன்னைக்கு நம்மெல்லாம் கஷ்டப்படுற அளவுக்கு வந்ததெல்லாம் அந்த பாவம் தான். புரியுதா? அந்த பாவத்தை தீர்க்கத்தான் இயேசு வந்தாருன்னு வேதம் சொல்லுது. அந்த இயேசு நம்மளுக்காக ரத்தம் சிந்தி நம்மளை மீட்டு கொண்டாருன்னு சொல்லுது. அதான் இந்த வசனம் என்ன சொல்லுது, அது எப்படி எனில் 17வது வசனம், அது எப்படி எனில் என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது. நன்மை செய்வதோ இல்லை. அல்லேலூயா. நல்ல விளக்கமா சொல்றாரு அந்த ஆள். நன்மை செய்கிற எண்ணம் என்கிட்ட இருக்குது, ஆனா நன்மை செய்கிற குணம் என்கிட்ட இல்லை. ஆனா விருப்பம் என்கிட்ட இருக்குது, செயல் என்கிட்ட இல்லை. அதனால நான் இல்லை, எனக்குள்ள ஒரு போராடுகிற ஒரு பாவம் செய்கிற ஆசையும் இருக்கு.